மேடம், அவங்கள பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சதா? ராமச்சந்திரன் அம்மு பத்தி ஏதோ சொல்ல வந்தாரு. சிக்னல் இல்லாததுனால அவர் பேசினது சரியா கேக்கல. சார், திரும்பவும் வேணா போன் பண்ணி பாருங்க சார். சந்திரசேகர் போட்டோ அனுப்பியிருக்காரு. அப்பா, என்னப்பா பண்ணிட்டு இருக்கீங்க? அந்த கிழவனை போட்டு தள்ளிட்டீங்களா இல்லையா? அந்த கிழவன் இருக்கிற இடம் இப்பதாம்மா தெரிஞ்சது. இப்பதான் அவனை தூக்க போயிட்டு இருக்கோம். என்ன சொல்றீங்க? இப்பதான் போயிட்டு இருக்கீங்களா? பா, என்னப்பா, ஏன்பா இந்த மாதிரி சொதப்பிட்டு இருக்கீங்க? இப்ப உங்க மாப்பிள்ள அந்த கிழவன் கூட பேசிட்டு இருக்காருப்பா. என்னது? மாப்பிள்ள பேசிட்டு இருக்காரா? ஆமா. வீட்டுக்குள்ள வந்ததும் வராததுமா போன் எடுத்து அந்த கிழவனுக்கு கால் பண்ணிட்டாரு. இல்லம்மா, நான் தான் அந்த கிழவனுக்கு போன் பண்ணேன். அந்த கிழவன் எப்படி மாப்பிள்ள கிட்ட பேசி இருக்க முடியும்? சரி, இப்படி பேசிக்கிட்டே இருக்கிறத விட்டுட்டு முதல்ல காரியத்தை முடிங்க. இல்லனா இத்தனை வருஷம் நாம கஷ்டப்பட்டது எல்லாமே ஒண்ணுமே இல்லாம போயிட போகுது. சிவகாமி இருமா, அந்த கிழவன்கார பாத்துட்டா. டேய், வண்டியை நிறுத்துறா. டேய், அந்த கிழவன் அங்க நிறுத்திட்டான், நீ இங்கே நிப்பாட்டு. அப்ப மல்லிகான்ற பேர்ல நம்ம வீட்டுல இருக்கிறது சந்திரசேகரோட ஃபர்ஸ்ட் வைஃப் கஸ்தூரி தானா? அன்னைக்கு என்ன பாக்குறதுக்கு சந்திரசேகர் அவங்க அம்மாவும் வந்தாங்கல்ல, அவங்க ரெண்டு பேரையும் நீ கடைசி வரைக்கும் பார்க்கவே இல்லைல்ல? ஆமாங்கய்யா, நான் பார்க்கவே இல்லை. அன்னைக்குதான் நான் உடம்பு சரியில்லைன்னு ரூம்குள்ளே இருந்துட்டேன்ல. அடுத்த நாள் அவங்க வருவாங்கன்னு சொன்னீங்க, ஆனா அவங்க வரவே இல்லையே. ஆமாம்மா, அடுத்த நாள் ஏதோ வேலை இருக்குன்னு சொல்லி அப்படியே கிளம்பி போயிட்டாங்க. ஐயா, என்னங்கய்யா இப்ப திடீர்னு அத பத்தி கேக்குறீங்க? இல்ல, அவங்க வந்துட்டு போனதை பத்தி இப்ப நினைச்சிட்டு இருந்தேன். அப்போ உன் ஞாபகம் வந்துச்சு. சந்திரசேகர் நீ சமைச்ச சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு அவர் ஒய்ஃப் சமைக்கிற மாதிரி இருக்குன்னு சொன்னாருமா. அப்படி சொன்னப்ப அவர் கண்ணெல்லாம் கலங்கி சாப்பிட முடியாம ஒரு மாதிரி ஆயிட்டாருமா. அவருடைய பொண்டாட்டிக்கும் உனக்கும் ஒரே மாதிரி கைப்பக்குவம் இருக்கிறது ஆச்சரியமா இருக்குல்ல? பாவம், அவர் பொண்டாட்டி காணாம போய் கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா இப்ப வரைக்கும் அவர் பொண்டாட்டி சமையல் எப்படி இருக்குன்னு மறக்காம இருக்காருன்னா அவர் பொண்டாட்டி மேல எவ்வளவு உயிரா இருக்கணும். நம்ம புருஷன் நம்மள பிரிஞ்சிருந்தா எவ்வளவு கஷ்டப்படுவாங்கன்னு அவர் பொண்டாட்டிக்கு தெரியல போல இருக்கு. அதனாலதான் அவரை தேட விட்டுட்டு அந்த அம்மா எங்கேயோ கல் நெஞ்சுக்காரியா இருக்கு.
ஆமா மல்லிகா, உங்க வீட்டுக்காரர் இப்ப என்ன பண்றாரு? மேடம், ஆபரேஷன் முடிஞ்சிருச்சு. டாக்டர் உங்களை வர சொன்னாரு. வாங்க. டாக்டர், ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சிருச்சா? அப்பாக்கு இப்ப உடம்பு எப்படி இருக்கு? அம்மா, தாத்தா கண் முடிச்சிட்டாருமா. அப்பா, அப்பா உங்களுக்கு ஒண்ணும் இல்லையே? சார், டாக்டர், அப்பாக்கு பேச்சு வரல. அவரால பழைய மாதிரி பேச முடியாது மேடம். அதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். சார், விஸ்வாஸ் சாரோட தாத்தாவுக்கு ஒண்ணும் ஆகலையே, அவர் பொழைச்சிட்டாருல. அன்பரசி, யாருன்னே தெரியலனாலும் அவங்க மேல நீ இவ்வளவு அக்கறையா இருக்க. நீ அந்த முருகன் கிட்ட வேணுனது நடந்துருச்சுமா? முருகா. ஆமா அன்பரசி, அவரு பொழைச்சிட்டாரு. நான் நம்பின முருகன் கைவிடல மேடம். சார், அவரு சொல்ல வரப்போதான் இப்படி ஆச்சு. அத பத்தி ஏதாவது சொன்னாரா? ஆமா அன்பரசி, அவர் என் அம்மாவை பத்தி தான் சொல்ல வந்தாரு. ஆனா அது இப்போ என்னாச்சு சார்? அவரால கொஞ்ச நாளைக்கு பேச முடியாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாருமா. என்ன மேடம் சொல்றீங்க? அப்ப அவர்னால பேச முடியாதா? ஆமா அன்பரசி, அவர் என் அம்மாவை பார்த்திருக்கலாம், இல்ல என் அம்மாவை பத்தி ஏதோ ஒரு முக்கியமான தகவல் தெரிஞ்சிருக்கலாம்.
ஆனா எதுவா இருந்தாலும் அவர்கிட்ட இப்ப எதையும் கேட்டு தெரிஞ்சுக்க முடியாத மாதிரி ஆயிப்போச்சு. இனி அவர் எப்ப பேச ஆரம்பிக்கிறாரோ அப்பதான் எதுவா இருந்தாலும் தெரியும். கவலைப்படாதீங்க சார். உங்க பொண்ணும் அவங்க அம்மாவும் எங்க இருந்தாலும் அந்த முருகன் கொண்டு வந்து சேர்த்துருவாரு. அதோட அவங்களுக்கு அந்த முருகன் எந்த பிரச்சனையும் வராம கூடவே துணையா இருப்பாரு. நான் உங்களுக்காக வேண்டிக்கிறேன் சார். அண்ணா வாண்ணா. அம்மா அம்மா, நான் கார்பரேஷன்ல இருந்து வந்திருக்கேம்மா. டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க? அண்ணா கூப்பிட்டு இருக்கேண்ணே. டேய் பிச்சை எடுக்கிற மாதிரி இருக்குடா. டேய் அவ உள்ள இருக்காளான்னு தேடுங்க. போங்க சீக்கிரம். நம்ம அன்பரசிக்கு முதல்ல போன் பண்ணி பேசுவோம். ஐயோ, போன் மறந்து வச்சுட்டு வந்துட்டோமே. போன் இருந்தா தானே அன்பரசி கிட்ட பேச முடியும். எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியல. வீட்டுல இல்லண்ணே. ஏய் அவ வீட்டுக்குள்ள இருக்கான்னு தானே சொன்ன. வீடு ஃபுல்லா தேடி வச்சு அவளை காணுமேடா. அண்ணே அவ வீட்டுக்குள்ள வந்து கதவை சாத்துனாண்ணே. நான் பாத்துக்கிட்டு தானே இருந்தேன். வெளியில எங்கேயும் போலண்ணே. கண்டிப்பா வீட்டுக்குள்ள தானே இருக்கணும். ஏய் உன்னை அடிச்சே கொன்னுடு வேண்டாம். ஏய் இது என்ன மைசூர் பேலஸா? 78 ரூம் இருக்கிறதுக்கு வடிகட்ட முட்டா பையல. மொத்தமே 2 ரூம் ஒரு ஹால் தான் இருக்கு. நீ சொன்ன மாதிரி வீட்டுக்குள்ள இருக்கிறதா இருந்தா இத விட்டுட்டு வேற எங்கடா போக முடியும்? என் பொண்ணு போன் அடிச்சிட்டா. இப்ப நான் அவகிட்ட என்னடா சொல்றது? அந்த கஸ்தூரிய நான் இப்ப விட்டுட்டேன்னு சொன்னா என் பொண்ணு என்ன நாக்க புணிக்கிற மாதிரி கேள்வி கேப்பா. இப்ப நான் என்னடா பதில் சொல்றது? ஹலோ அப்பா. சொல்லுமா. ஏன்பா நீங்க எந்த வேலை செஞ்சாலும் அது அறகுறையா தான் செய்வீங்களா? என்னமோ அந்த கிழவனை அடிச்சு தூக்கிட்டோம், அவன் செத்துட்டான்னு சொன்னீங்க. அந்த கிழவன் இன்னும் சாகல, உயிரோட தான் இருக்கான்.
உயிரோடு இருக்கானா? நீ என்னம்மா சொல்ற? அடிச்சு தூக்குன தூக்குக்கு அவன் வயசுக்கு அந்த இடத்துல பொட்டுன்னு போயிருக்கணுமேம்மா. ஆமா, என்னத்த அடிச்சு தூக்குனீங்களோ தெரியல, அவன் இப்போ உயிரோட தான் இருக்கான். நல்ல வேளை இப்போதைக்கு அவனால பேச முடியாதான், அதனால நாம தப்பிச்சோம். இப்ப என் நிலைமை எப்படி இருக்கு தெரியுமா? இந்த வீட்டுல ஒரு வேலைக்காரி இருக்காளே, அவெல்லாம் என்ன மிரட்டிட்டு இருக்கா. எல்லாம் அந்த கஸ்தூரியாலையும் அவ பொண்ணாலையும் தான். இத பாருங்க, எப்படியாவது அவங்க 2 பேரையும் நீங்க கொன்னுடுங்க, இல்லனா நான் இங்க செத்துருவேன் போல இருக்கு. ஓ, என்னம்மா நீ? அப்பா இருக்கும்போது நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கலாமா? உனக்காகத்தானம்மா நான் இது எல்லாத்தையும் செய்யறேன். நீ இப்படி ஒரு வார்த்தை சொல்லலாமா? சிவகாமி, உனக்காக அப்பா 1000 பேரை கூட கொல்லுவேன். 1000 பேரை கொல்றது இருக்கட்டும், முதல்ல அந்த கஸ்தூரிய கொன்னுட்டீங்களா? அது இப்போ அவ இருந்த வீட்டுக்கு. என்னப்பா என்ன இழுத்துட்டு இருக்கீங்க? அவளை புடிச்சீங்களா புடிக்கலையா? அவளை பிடிச்சிருவோம். என்னது புடிச்சிருவோமா? அப்பா, உங்களுக்கு உடம்பு சரியில்லாம தானே இருந்துச்சு. நீங்க ஏன்பா திடீர்னு சொல்லாம கொள்ளாம கிளம்பி இங்க வந்தீங்க? எனக்கு ஒரு போன் பண்ணி இருந்தா நான் கண்டிப்பா உங்களை இங்க வர விட்டுருக்கவே மாட்டேன்பா. உங்களை இப்படி பாக்குறதுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. என்னப்பா அந்த போட்டோவையே பாத்துட்டு இருக்கீங்க? நீங்க சந்திரசேகர் கிட்ட அவரோட வைஃப பத்தி பேசணும்னு நினைச்சீங்கல்ல? இப்பவும் அவர் போட்டோவையே பாத்துட்டு இருக்கீங்க. என்னப்பா அவரோட ஃபர்ஸ்ட் வைஃப் பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சு அவர்கிட்ட சொல்லணும்னு நினைச்சீங்களா? இத பாருங்கப்பா, டாக்டர் கொஞ்ச நாளைக்கு உங்களை ஸ்ட்ரெயின் பண்ண வைக்க வேண்டாம்னு சொல்லிருக்காங்க. அதனால எதுவா இருந்தாலும் நீங்க நல்லா ஆனதுக்கு அப்புறம் சொன்னா போதும். விஸ்வா, தாத்தா கூடவே இருந்து மல்லிகா பாத்துக்கிட்டாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு கால் பண்ணி விஷயத்த உடனே இன்ஃபார்ம் பண்ணுப்பா. இல்லன்னா அவங்க வேற தாத்தாக்கு என்ன ஆச்சுன்னு எதுவுமே தெரியாம ரொம்ப பதறி போயிடுவாங்கல்ல. மல்லிகா நம்பர் தாத்தாவோட போன்ல இருக்குன்னு நினைக்கிறேன். தாத்தாவோட போன் ஏ ரூம்ல இருக்கு, கொஞ்சம் எடுத்துட்டு வரியா? ஓகேப்பா. அனன்யா, சாப்பிடாம நீ இன்னும் கேம்ல, எலெக்ஷன்ல எல்லாத்துலயும் அவன் என்ன ஜெயிச்சு அசிங்கப்படுத்திக்கிட்டே இருக்காமா. ஃபைனலா அவ விஸ்வாவையும் என் கிட்ட இருந்து தட்டி தூக்கிட்டு போயிடுவா போல இருக்குமா. ஏய் குடி, விடுமா. குடி. மா, குடு. ஏன்டி இப்படி பண்ணிட்டு இருக்க?
ஆ? இத்தனை நாள்ல பார்ட்டி அது இதுன்னு குடிச்சிட்டு இருந்த, இப்போ வீட்ல வச்சு குடிக்க ஆரம்பிச்சிட்டியா? இதெல்லாம் உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? ஆமா, நான் அப்படிதான் குடிப்பேன். வீட்லதான் எனக்குன்னு இருந்த எல்லா மரியாதையும் போயிடுச்சுல்ல. எல்லாத்துலயும் அந்த பிச்சைக்காரி கூட என்ன கம்பேர் பண்ணி, அவளுக்கும் கீழே தான் நம்ம எல்லாருமே என்ன பாக்குறாங்க. என்ன யாருமே இங்க கேர் பண்ணாதப்போ நான் எதுக்கு மரியாதை கொடுக்கணும் அவங்களுக்குலாம்? என் கிரெடிட் கார்டு எல்லாத்தையும் அவங்க உடைச்சிட்டு டெய்லியும் 50 ரூபீஸ்க்கு நான் காலேஜுக்கு போயிட்டு வரணுமா? வீட்ல என் நிலைமை எவ்வளவு கேவலமா போயிடுச்சுன்னு பார்த்தல்ல. ஏய் பைத்தியம், அந்த கிழவி சொன்னா சொல்லிட்டு போகட்டும். ஒட்டுமொத்த சொத்தும் நம்ம பேருக்கு தான் வரப்போகுது. அதுக்கு தாண்டி இவ்வளவு நாளா நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். அது தெரியாம ஏண்டி இந்த மாதிரி முட்டாள்தனமா வீட்ல வச்சு குடிச்சிட்டு இருக்க? என்ன அப்படியா? சொத்து நம்ம பேருக்கா வரப்போகுது? நீ சொல்ற, நான் நம்புறேன். அப்படி மட்டும் வந்துருச்சுன்னா என்ன மதிக்காத எல்லாரையும் வீட்டை விட்டு அடிச்சு துரத்திடுவேன். சரியா? சரிடி. மா, எனக்கு பசிக்குது. நான் கொஞ்சம் சாப்பிடணும். ஏதாவது எடுத்துட்டு வா போ. நானே எடுத்துட்டு வரேன். நீ இந்த ரூமை விட்டு வெளியிலே வரக்கூடாது. இங்கேயே உட்கார்ந்து இருக்கணும். புரியுதா? குடிக்கலையா? உனக்கு அப்புறம் வச்சுக்கிறேன்டி. எனக்கு செலவுக்கு பணம் கொடுக்கலன்னா என்னால எடுக்க முடியாதா? இப்போ எடுக்கிறேன். ஆமா, பணம் எங்க? அவ இதுல தாங்க வச்சா. இதுலதான் வச்சான்னா பணம் இதுல இருக்கணும்ல. அதாங்க எனக்கும் புரியல. ஏங்க, இப்ப அவ கோயிலுக்கு போறேன்னு கிளம்பி போனால, ஒருவேளை பணத்தை எடுத்துட்டு போயிருப்பாளோ? ஓஹோ, இந்த பணத்தை அந்த வேலைக்காரி பேக்ல வச்சோம். இவர் கைக்கு எப்படி வந்துச்சு? அன்பரசி பேக்ல நீ வச்ச பணம் எப்படி என்கிட்ட வந்துச்சுன்னு பாக்குறியா? நைட்டு அன்பரசி எங்களை அனுப்புறதுலயே குறியா இருந்தா. அப்பவே அவ என்கிட்ட சொன்னதுல சந்தேகம் வந்துச்சு. அப்பதான் ரூம்ல அனன்யா ஒளிஞ்சிட்டு இருந்தத நான் பார்த்தேன். அனன்யா ஏன் உள்ள இருக்கா, அன்பரசி ஏன் அதை மறைக்கிறான்னு நான் யோசிச்சுக்கிட்டே போற மாதிரி போயிட்டு திரும்ப வந்தப்பதான் அன்பரசி உன்கிட்ட பேசினதை நான் கேட்டேன். அப்பதான் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரிஞ்சது. ஏய், என்னடி பூனை அது இதுன்னு கதை விட்டுட்டு இருக்க? அனன்யா தான் அந்த பூனை. மேடமும் சார் மட்டும் இப்ப அனன்யாவை பார்த்திருந்தா சொந்த வீட்லயே திருடுறத நினைச்சு மட்டும் இல்ல, இப்போ குடிச்சிட்டு இருக்கிறதையும் பார்த்து ரொம்ப மனசு உடைச்சு போயிருப்பாங்க.
அவளுக்கு புத்திமதி சொல்லி திட்டி திருத்த பாருங்க. ஓ, இவதான் எல்லாத்துக்கும் காரணமா? அப்ப கூட அன்பரசி உன் நல்லதுக்காக தான் சொன்னான். ஆனா அப்பவும் அறிவே இல்லாம அன்பரசிய தரம் குறைவா பேசுற பாத்தியா? உங்களெல்லாம் அந்த ஆண்டவனால கூட திருத்த முடியாது. அதுக்கப்புறம் நீ அன்பரசி பேக்ல பணத்தை வச்ச பாத்தியா? அப்பவே உன்னை அடிச்சிருப்பேன். ஆனா அதுக்கப்புறம் தூங்கிட்டு இருக்கிற அன்பரசி அதை பார்த்தா அவ மனசு உடைஞ்சு போயிடுவான் தான் நீ வச்சுட்டு போன பணத்தை நான் எடுத்துட்டு போயிட்டேன். அப்பா, கௌசல்யா டிஃபன் கொடுத்தாளா? அப்பா, டைம் ஆச்சுப்பா, மாத்திரையை போட்டுக்கோங்க. பாத்து பாத்து இந்தாங்க தண்ணி. பாத்து பாத்து. ஓகேவாப்பா? அப்பா, மல்லிகாக்கு இங்க நடந்தது எதுவுமே தெரியாது. அவங்களுக்கு சொல்லணும், எப்படி சொல்றதுன்னே தெரியலப்பா. என்னப்பா பாக்குறீங்க? போன் பாக்குறாரா? மல்லிகா போன் நம்பர் அதுல இருக்குன்னு சொல்ல வரீங்களா? அதான் அந்த போன் கீழே விழுந்துருச்சுல்லப்பா, அதுல இருந்து அந்த போன் சரியாவே ஒர்க் ஆகல. நான் போன் எடுத்துட்டு வரேன். ஆயிடுச்சுப்பா. நான் இதுல இருந்து நம்பர் எடுத்து என் போன்ல இருந்து கால் பண்றேன். இருங்க, என் போன்ல இருந்து பண்றேன். மல்லிகா, பர்ஃபெக்ட். மல்லிகா ஏன் போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க? எங்கேயாவது வெளியில போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி, கொஞ்ச நேரம் கழிச்சு ட்ரை பண்ணுவோம். அப்பா, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு ட்ரை பண்ணி பாக்குறேன். அப்பாக்கு சீக்கிரமா குணமாயிடணும்னு அவங்களும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. சந்திரசேகரோட ஃபர்ஸ்ட் வைஃபும் அவரோட டாட்டரும் எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அவங்களோட வீட்டுல மட்டும் இல்லங்க, நம்மளோட கம்பெனி ஷேர்ஸ்ல கூட நிறைய பெரிய சேஞ்சஸ் வரும். ஏன் நம்ம வீட்ல கூட நிறைய விஷயம் மாறுமே. நம்ம வீட்லயா? மறந்துட்டியா? ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே சந்திரசேகர் சாருக்கு நீ ஒரு பிராமிஸ் பண்ணிருக்க. நம்ம விஸ்வாவை அவரோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃபோட பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா நீ பிராமிஸ் பண்ணிருந்தியே, மறந்துட்டியா? பத்மா, இத்தனை நாள் விஸ்வா விஷயத்துல பொறுமையா இருந்த நீ இன்னும் கொஞ்ச நாள் பொறுமையா இருந்திருக்கலாமே. நான் இதுக்கு மேல பொறுமையா இருந்தேன்னா இதோ இப்ப நடுவுல அன்பரசின்னு ஒருத்தி வந்திருக்காள்ல, அவ விஸ்வா வாழ்க்கையே கெடுத்துடுவா. ஆமா, இவ்வளவு நாள் இத பத்தி பேசாம இப்ப எதுக்கு திடீர்னு வந்து இத பத்தி பேசிட்டு இருக்கீங்க? இப்ப பாத்திருக்கிற அலைன்ஸ தடுக்க சொல்லி
உங்க பையன் தூதம்ச்சானோ? மா அவன்லாம் ஒண்ணும் சொல்லமா. அப்புறம் நம்ம விஸ்வாக்கு நேத்து பொண்ணு பார்க்க போயிருந்தோம்ல, அவங்க வீட்ல இருந்து காலையில கால் வந்தது. என்னவா? இல்ல, ஒரு நல்ல விஷயம் நடக்க போற நேரத்துல அபசகுனமா அப்படி நடந்துருச்சு. அதனால இப்போதைக்கு இத கொஞ்சம் தள்ளி போடலான்னு சொல்றாங்கம்மா. ஓ, அவங்க தள்ளி போடுறாங்களாமா? பொண்ணு பார்க்க போன நேரத்துல நம்ம வீட்ல இப்படி ஆயிடுச்சுன்னு நாம தான் அவங்கள வேண்டான்னு சொல்லணும். இப்போ அவங்க நம்ம கிட்ட வேண்டான்னு சொல்றாங்களா? ஏங்க, நீங்க போன் பண்ணி சொல்லிடுங்க நம்மளுக்கு விருப்பம் இல்லைன்னு. எனக்கு ஆபீஸ்ல கொஞ்சம் வேலை இருக்கு, நான் ஆபீஸ்க்கு போயிட்டு வந்துடுறேன். கௌசல்யாவை அப்பா கொஞ்சம் பாத்துக்க சொல்லுங்க. சரி. மாமா, நீங்க சாப்பிட்டு, ஆனா உங்க பொண்ணு மட்டும் எப்படி மாமா இவ்வளவு டெரரா இருக்கா? புரியுது. நான் நல்லா இருந்தா இவ்வளவு தைரியமா வந்து என்கிட்ட இந்த கேள்வியை கேட்பியான்னு யோசிக்கிறீங்க. மைண்ட் வாய்ஸ். வர மாமா. மாமா, ஏதாவது அவசரம்னா கூப்பிடுங்க. ஓ, நீங்க கூப்பிட முடியாதுல்ல, நானே வந்து பாத்துக்கிறேன். சரியா? ஆர்த்தி எடுத்துக்கமா. என்ன பெரிய வேண்டுதல் அன்பரசி? இவங்க சாரோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃபும் அவங்க பொண்ணும் அவங்களுக்கு சீக்கிரம் கிடைக்கணுமா, அதான் இந்த வேண்டுதல். நானும் அம்மாவும் இப்பதான் பேசிட்டு இருந்தோம். அதே மாதிரி நீ வேண்டிட்டு இருக்க அன்பரசி. சார், விஸ்வாசரோட தாத்தா எப்படி இருக்காருன்னு கேட்டீங்களா? கோயிலுக்கு வந்துட்டு அப்படியே போற வழியில ராமச்சந்திரன் சாரையும் பார்த்துட்டு போலான்னு வந்தோம்மா. சார், இந்த விபூதியை அவருக்கு கொண்டு போய் வச்சு விடுங்க. அத நீயே எங்க கூட வந்து வச்சு விட அன்பரசி. ராமச்சந்திரன் சார் குணமாகணும்னு தான் நான் துர்கைக்கு விளக்கு போட வந்திருக்கேன். உன்னை கோவில்ல பார்த்ததும் அந்த விளக்க நீதான் ஏத்தணும்னு என் மனசுக்கு தோணுதும்மா. என்ன, உன்னோட நல்ல மனசுக்கு அந்த கடவுள் கண்டிப்பா மனம் இறங்குவாரு. சரி வா, என் கூட வந்து விளக்கேத்து. சரிங்க மேடம். வா வாங்க. கௌசல்யா, நாங்க ராமச்சந்திரன் சாரை பார்க்க வந்துட்டு இருக்கோம். பத்மாவுக்கு கால் பண்ண, அர்ஜென்டா ஆபீஸ்க்கு போறதா சொன்னாங்க. அதனாலதான் உன்னை கூப்பிட்டேன். ராமச்சந்திரன் சாரை இப்ப பாக்கலாம்ல? இல்ல அவரு தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரா? நாங்க வந்து அவரை டிஸ்டர்ப் பண்ண கூடாதுல்ல, அதனாலதான் கேக்குறேன். தூங்கலாம் இல்ல மேடம், தாத்தா முடிச்சிட்டு தான் இருக்காரு. என்ன, அன்னைக்கு நீங்க ஹாஸ்பிட்டல்ல பார்த்த மாதிரி தான் இப்பவும் இருக்காரு. எந்த ஒரு அசைவுமே இல்ல. மத்தபடி நம்ம பேசுறத அவரு நல்லா கேட்டு புரிஞ்சுக்கிறாரு. நைட்டு கூட சந்திரசேகர் சாரோட போட்டோவை பார்த்துட்டு ஏதோ சொல்ல ட்ரை பண்ணதான் அத்தை சொன்னாங்க மேடம். அவர் வாயில இருந்து என் மருமகளை பத்தி ஒரு வார்த்தை வந்துட்டா அது நாங்க செஞ்ச புண்ணியம். வரும்போது அவருக்கு ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமா? அதெல்லாம் எதுவும் வேண்டாம் மேடம். இங்க இருக்க ஃப்ரூட்ஸையே அவர் எதுவுமே சரியா சாப்பிடுறது இல்ல. ஓஹோ, சரிம்மா. எங்க கூட அன்பரசியும் வரா. நாங்க கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கோம். இன்னும் 5 நிமிஷத்துல வீட்டுக்கு வந்துருவோம். அன்பரசியும் வராளா மேடம்? சரிங்க மேடம், சீக்கிரம் வாங்க. சண்டக்கோழி, ஒரு கலவர காதல் கதை. புத்தம் புதிய மெகா தொடர் மே 8 முதல் திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணிக்கு உங்கள் ஜீ தமிழில். கொஞ்சம் சொல்லிட்டு பண்ணுப்பா.
உன்னோட சில ரியாக்ஷன்ஸ்லாம் நீயே சொன்னாதான் தெரியுது. சரி சரி, அப்படியே கொஞ்சம் முறைச்சுக்கிட்டே கண்ணை மூடுங்க. அதெல்லாம் முடியாது. முடியாதுன்னா அன்பரசி வரமாட்டா, பரவாயில்லையா? அன்பரசி வரணும்னா கண்ணை மூடு. அவ வரணுமா வேண்டாமா? வரணும் வரணும் வரணும். இது நல்ல பிள்ளைக்கு அழகு. கண்ணை திறக்க கூடாதுடா. விஸ்வா, நான் இப்ப 5 எண்ணுவேன். ஆமா, உனக்கு 1 2 தெரியும்ல? அண்ணி, டென்ஷன் ஆகாத குழந்தை. இல்ல, நீ இங்கிலீஷ் மீடியத்துல படிச்சவல்ல, அதான் உனக்கு 1 2 3 சொல்லணுமா இல்ல 1 2 3 சொன்னாலே புரியுமான்னு கேட்டேன். அண்ணி, ரொம்ப ஓவரா தான் போயிட்டு இருக்கீங்க. சொல்லிட்டேன், நீங்க எந்த லாங்குவேஜ்ல கவுண்ட் பண்ணாலும் எனக்கு தெரியும். அப்ப ஓகே தான். பட் 5 என்ற வரைக்கும் கண்ணை திறக்கவே கூடாது. 1 2 3 4 இப்ப எதுக்குடா டென்ஷன் ஆகுற? நீதான் எந்த லாங்குவேஜ்ல வேணாலும் சொல்லுன்னு சொன்னல, அதான் எல்லாத்தையும் கலந்து சொன்ன. இப்ப 5 5 ஏதாவது ஒண்ணு சீக்கிரமா சொல்லி தொலைங்க. இருடா, 5 சொன்னா நீ உடனே கண்ணை திறந்துருவ. அவ வர வேண்டாமா? கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்றேன். அன்பரசி, இந்த குடும்பம் இதுக்கு மேல நல்லா வர்றதும் மோசமா போறதும் சொத்தை வச்சு மட்டும் இல்ல, நடந்துக்கிற செயலை வச்சுதான். சிவகாமி அனன்யா பண்றதெல்லாம் நீயும் பாத்துட்டு தானே இருக்க. இவங்க 2 பேரும் சொத்தை மட்டும் இல்ல, இத்தனை காலம் கட்டி காத்த இந்த குடும்பத்து பேரையும் கெடுத்துட்டு வாங்க. இத்தனை வருஷமா என் குட்டிமாவும் அம்முவும் கஷ்டப்படுறதுக்கெல்லாம் சேர்த்து 2 பேருக்கும் அவங்களுக்கு 10 மடங்கா சொத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கணும்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். அது நடக்காம போயிடுமோன்னு நினைச்சா என் நெஞ்சே வெடிச்சிடும் போல இருக்கு. இத்தனை நாளா என் பேத்தி எப்படியும் வந்துருவாங்கன்ற நம்பிக்கையில என் உயிரை கையில பிடிச்சு காத்துக்கிட்டு இருந்தேன். அன்பரசி, அது நடக்கலன்னா அப்புறம் நான் உயிரோட இருக்கிறதுல அர்த்தமே இல்ல. ஐயோ மேடம், அப்படிலாம் சொல்லாதீங்க மேடம். சாராலையும் உங்களாலையும் ஒரு 1000 வீட்டுலயாவது அடுப்பெரியுது. இவ்ளோ நல்லது செய்யற உங்களை கண்டிப்பா கடவுள் கைவிட மாட்டாரு. இவ்வளவு கஷ்டத்திலயும் எங்க 2 பேருக்காகவும் வருத்தப்பட நீயாவது இருக்கியே. சந்திராவும் நானும் இந்த வீட்ல அனாத மாதிரி தான் இருக்கோம். மேடம், என்ன வார்த்தை சொல்லிட்டீங்க? மேடம் சார், 2 பேருக்கும் இப்ப நான் சொல்றேன், நீங்க நிம்மதியா இருங்க. நான் நம்புற அந்த முருகன்
கண்டிப்பா உங்க மருமகளையும் உங்க பேத்தியையும் கொண்டு வந்து உங்க கண்ணு முன்னாடி நிப்பாட்டுவாரு. இது நடக்கும். ஹலோ, யாரு? அன்பரசி, நான் உமா பேசுறேன். எந்த உமா? உன் கிளாஸ்மேட். ஓ, சொல்லுமா. அன்பரசி, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? என்னன்னு சொல்லு. என்கிட்ட நோட்ஸ் இல்ல. விஸ்வா சார் வாங்கி கொடுத்த நோட்ஸ் உன்கிட்ட இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். அத கொஞ்சம் கொடுத்தனா அதை ஜெராக்ஸ் எடுத்து நாங்க 4 ஸ்டூடெண்ட்ஸும் படிச்சுப்போம். நோட்ஸ் வாங்குற அளவுக்கு என்கிட்ட காசு இல்ல அன்பரசி.